மாமா வீட்டில் வந்து மாடு வளர்க்குறாங்க. பசு மாடு அதுக்கு தேவையான வைக்கல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. வைக்கப்புல் இங்கே வச்சுருக்காங்க. இந்த பாருங்க, 2 கன்றுக்குட்டி இருக்குது. இது ஒரு கன்றுக்குட்டி பக்கத்தில் வருது. இது ஒரு கன்றுக்குட்டி, இது ஒரு கன்றுக்குட்டி, இது ஒரு கன்றுக்குட்டி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்க, இது கோழி வளர்க்குறாங்க. இதான் எங்கள் வீட்டு புட்டு. நாயெல்லாம் வந்து ஓடுது. எங்கள் வீட்டு புட்டை காமிக்கிறேருங்க. இது வந்து எங்கள் வீட்டு கோயில் வீடு. இதுதான் எங்கள் வீட்டு கோயில் வீடுங்க. மாடு சாணி போடுது. அடுத்து இங்கே ஒரு மாடு இருக்குது. இங்கே ஒரு மாடு இருக்கா. இந்த பாருங்க, அங்கே ஒரு கன்றுக்குட்டி, இங்கே ஒரு கன்றுக்குட்டி இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே ஒரு கன்றுக்குட்டி. கோழி அடைக்கிற பஞ்சாரம்லாம் இருக்குது. கோழிலாம் வளர்க்குறாங்க. இது வந்து எங்கள் வீட்டு முருங்கை மரம். நான் வந்து ஊரில் வந்து ஒரு முருங்கைக்காய் 10 ரூபாய்க்கு வாங்குகிறேன். ஆனால் இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாச்சி வீட்டில் முருங்கைக்காய் எவ்வளோ காய் காய்க்குது. அந்த காய் காய்ச்சி பாரம் தாங்காமல் ஒரு கிளையே உடஞ்சிருச்சோம். இதுதான் வந்து சேலத்துலேருந்து நேற்று காது குத்து வச்சாங்கல்ல எங்கள் மாமா வீடு, அவங்க காரு இது. இதுதான் அவங்க காரில் வந்து தான் ஐயர்மலையில் காது குத்து வச்சாங்க. இன்றைக்கி என்னன்னா கருவாடு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேற்று காது குத்தில் பிரியாணி, மட்டன், சிக்கன், முட்டையெல்லாம் வச்சாங்க. அதோடு எனக்கு இந்த கருவாடு மீன் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த கருவாட்டை கிரேவி பண்ணி தரேன்னு எங்கள் மாமா பொண்ணு சொல்லியிருக்கிறேன். அதுக்காகவே இதை சாப்பிட்டு போகலான்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஊருக்கு போகணும், கருவாட்டை சாப்பிட்டுட்டு தான் போகணும். கருவாட்டு கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. இதை சாப்பிட்டுட்டு தான் போகணும். மழை வேற வர மாதிரி இருக்குது. இருந்தாலும் கருவாடு கிரேவி. வெங்காயம் தக்காளி வணங்கிடுச்சு. வெங்காயம் வணங்குறப்ப பார்த்தோம். அடுத்து தக்காளி போட்டு தக்காளி வணங்கிட்டுருக்கு. அடுத்து மல்லித்தூள் போட்டாச்சு. மிளகாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கம்மியாக போடு. மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். ஏன்னா ரெட் கலரில் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அப்புறம் நான் வீட்டில் அப்படி தான் போடுவேன். என் மகன் வந்து ரெட் கலரில் தான் வேணும்பா. மஞ்சத்தூளே போட விட மாட்டேன். ஆனால் வந்து நம்ம கருவாட்டிலாம் கண்டிப்பாக கிருமி நாசினி மஞ்சத்தூள் கொஞ்சம் கலக்கணும். தண்ணி ஊற்றிங்க. கிரேவியை கொதிக்க வைக்கிறோம். கருவாட்டு வாசத்துவே வர மாதிரி இருக்கு. கருவாடு போடலை. பூண்டு தட்டி போடுங்க, நல்ல வாசனை வந்து. பூண்டை தட்டி போடு. கருவாட்டு வாசம் கமன்னு வரும். கருவாட்டு வாசம் போடட்டும். பச்சை வாசம் போகட்டும். மூடிடலாம். எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நெக்ஸ்ட்டு கருவாடு. இதுதான் வந்து எண்டு சீன். கருவாடு போட்டாச்சு. சூப்பர். ஆஹா, மணமா இருக்கு. கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு கொதி கொதிக்கணும். தண்ணி ஊத்து.
இல்லைன்னா ரொம்ப பிடிச்சிக்கும். தண்ணியை ஊற்றி மூடி வைக்கணும். எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் நல்லா. இதில் இருக்க தண்ணியை போதுமா? கிரேவி கருவாடு குழம்புனா தண்ணி ஊற்றணும். இது கிரேவி. கருவாடெல்லாம் இருக்குது. நல்லா மூடிட்டு கருவாட்டு வாசம் வருது சூப்பராக வருது. சாப்பாடு எப்போ தான் கருவாட்டு குழம்பு கிடைக்கும்னு ரெடியாக வெயிட்டிங். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கருவாடு மிதக்குது. இதில் எப்படி எனக்கு ஒரு 3 கருவாடு கொடுத்தா போதும். கிடைக்குமா? கிடைக்காது. கும்பல் அதிகமாக இருக்கும். சூப்பர் சூப்பர். வாசமாக இருக்குது. நம்ம சமைச்சு சாப்பிட்றதோட இது யார் செய்கிறாங்கண்ணா? பெரிய மாமாவோட தீபன்னு பிரியா செய்கிறோம். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? வெந்துருச்சு. வரணும் கருவாடு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. செம்மையாக இருக்குது கருவாடு. யாருக்கெல்லாம் கருவாடு பிடிக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். இந்த மாம்பழம் வந்து நேற்று காதுறதுக்கு வந்த மாம்பழம். சேலத்து மாம்பழம் அதானே? இது சேலத்து மாம்பழம். இப்போ சாப்பாட்டுக்கு சமைச்சு சாப்பிட தொட்டுக்க போகிறோம். மாம்பழம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு அம்மாச்சி வீட்டின் காவலன் புட்டு. இது என்ன பண்ணோம்னா, நேற்று நான் காரை விட்டு வந்து இறங்கணுன்னு வந்து என் சீலையை வந்து பிடிக்குது. ஏன்னா நான் ரொம்ப நாள் கிளம்பிச்சு வந்தேன். இறங்கணுன்னு வந்து என் சீலையை வந்து பிடிக்குது. புட்டு இருந்தா பா. புட்டு கருவாட்டு வாசத்துக்கு வந்து வெளியே நிற்கிது. சாப்பிட்டுட்டு தான் தரணும் கருவாட்டு குழம்பு. புட்டுக்கு சாப்பாடு போடணும். ஓடுறாங்க, மங்கியை துரத்த ஓடுறாங்க.